ஏற்கனவே இந்த மாதிரி விசாரணை அட்டன் பண்ணிருக்கீங்க, இன்றைய தினமும் அட்டன் பண்ணிருக்கீங்க, இது சரியா போகும் உங்களுக்கு தோணுதா இந்த விசாரணை? அதே கேள்விதான் திருப்பி திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. கதை நிறைய சொல்லி பழகிருக்கேன். இந்த கதை இன்னொரு தடவை சொல்லுங்க கேட்பாங்க. அதே கதை இன்னொரு தடவை சொல்லி புது ஆய்வாளர்களால பதிவு நல்ல முறையில் நடத்தினாங்க. இதெல்லாம் இந்த நல்ல முறையில் நடத்தினாங்க. ஆனா என் வீட்டுல கைது செஞ்ச ராணுவ அந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரரை என் தம்பி அவை வந்து அடிச்சிருக்காங்க. அடிச்சதுன்னா அது அவசியமற்றது, அது தேவை. அவர் எப்படிப்பட்ட ஆய்வாளர் 2 நாள் அவருக்கு இப்படி அனைவர் அப்படின்னா என்ன, அவர் இதே வேலையை தெரியுறாரு. அப்ப அந்த வேலையை நீங்க எப்படி அவருக்கு பிடிச்சதுன்னா அது பிடிச்சது குற்றமே கிடையாது. நீங்க ஓட்டிட்டு போயிட்டீங்க, ஒட்டினது வலசர மக்கள் காவலர், நீங்க நீலாங்கிறது உங்களுக்கு தேவையில்லை. அப்ப என் வீட்டுக்கு அந்த கடவுளையே அது இருக்கணுமா? அப்படி இருக்கா? நீங்க ஓட்டிட்டீங்க, படிச்சுட்டாங்க, நான் அங்க இருக்கிறவங்க எனக்கு தகவல் கொடுத்துட்டாங்க, ஓட்டிட்டாங்க, சரி. அதுக்கப்புறம் என் வீட்டுல இருக்கு அங்கிருந்து வரும்போது 6 மணிக்கு சொன்னேன். வந்தோடனே என் தம்பி சொல்லியிருந்தாங்க வழக்கறிஞர் 8 மணிக்கு வாங்க. 8 மணிக்கு நான் கிளம்பி வரும்போது சொன்னா 10 நிமிடம் தாமதமாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிடம்னு நீண்டுச்சு. அப்புறமா தான் தெரியுது முதல்வர் நாள் வர்றதுனால அவங்க பேசுறதுனால இப்ப நான் பேசுறது நீங்க எடுத்து போடுவீங்களா, அவர் பேசுறது போடுவீங்களா இல்லையா? அதனால அவர் பேசி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்க வாங்க. காவல்துறைக்கு வந்து அரசு தரப்புல இருந்து அழுத்தம் எல்லாமே மொத்தமாவே இது அழுத்தம்.